நாளைக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பம். ஆமாம். கும்ப சங்கராந்தி ஏகாதசி வெள்ளிக்கிழமை. அதோட வீடியோ வந்து இன்னைக்கு பண்றோம். ஆமாம், இன்னைக்கு பண்றோம். ஆமாம், நாளைக்கு ஏகாதசி தனியா இருக்கு. கதை சொல்லலாம். இப்போ நீங்க எல்லாரும் கேட்கறதுனால இப்போ இன்னைக்கே பண்ணுன்னு சொன்னீங்க நீங்க, அதனால இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா, பார்க்கடல் வெள்ளையா இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. ஸோ அதனால தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் திருவிருக்கேன். அது தேங்காய்க்கு அளவுக்கு இந்த கல்கண்டு வச்சிருக்கேன். அப்புறம் அந்த கல்கண்டு உருக்கிறதுக்கு துளியோண்டு பால் வச்சு உருக்கிடுவேன். அதுக்கப்புறம் ஏலக்காய், பச்சை கற்பூரம், குங்குமப்பொடி போட்டு, சரி விஷ்ணுபதி புண்ணியகாலம் இருக்கனால கல்யாண பருப்பு தேங்காய் வச்சிருவோம். எல்லாருக்கும் நல்லபடியா கல்யாணம். கும்ப சங்கராந்திங்கனால கும்பமாதி பருப்பு தேங்காய் வச்சிடும். ஆமாம். ஸோ வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வச்சிருக்கேன். அந்த தேங்காய் போட்டு வதக்கிட்டு அப்புறம் இது கொஞ்சம் கரைஞ்சோடனே அதையும் விட்டுட்டு சும்மா ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். கரைஞ்சி வச்சிட வேண்டியதான். ஓகே. கல்கண்டு வந்து கொஞ்சம் கரையிறதுக்காக துளியோண்டு பால் விட்டுருக்கேன். கல்கண்டு கரைஞ்சிட்டு கரைஞ்சா போதும். பெருமாள் தயாரிக்கு இல்லையா, அதனால கொஞ்சோண்டு குங்குமப்பூ பவுடரை, பச்சை கற்பூரம், ஏலக்காய் தட்டி வச்சுட்டேன். கொஞ்சோண்டு உள்ள நெய் தடவிக்கிறேன். நீங்க அது என்னன்றதை இப்போ முடிச்சோடனே சொல்றீங்களா? இந்த கூட்டில் அடைச்சிட்டு சொல்லுங்க, அப்புறமா எடுத்து காமிக்கலாங்க. ஓகே. இது வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரணும். இப்போ விட்டுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கெட்டியாக வரணும். ஒரு 5 மினிட்ஸில் ஆகிடும். ஓகே. அது ஒரு ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா? எடுத்துடுறேன். எடுத்து அதில் போட்டுறேன் கூட்டில். பிரசாதம் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் ஆறட்டும். நீங்கள் அதுக்குள்ளே சொல்லுங்கள். என்ன நாளைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஒன்று வந்து ஃப்ரைடே, இன்னொன்று வந்து கும்ப சங்கராந்தி. இந்த சங்கராந்தி வந்து மகர சங்கராந்தி எப்படியோ அது மாதிரி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சூரியன் நகர்வு வந்து கும்ப சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கும்ப சங்கராந்திக்கு கரெக்டாக அன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸ்டார்ட் ஆகுது. விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு 4 தடவை வரும். இப்போ இங்கிலீஷ் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி, மே, ஆகஸ்ட், நவம்பர், இந்த மாதிரி 4 மாசங்கள்ல விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். இது வந்து கரெக்டா 9 மணி நேரம் அது வந்து அந்த புண்ணிய காலம் அப்படிங்கிறது. காத்தால 1:30 இருந்து 10:30 மணி வரைக்கும், 1:30 to 10:30, 9 ஹவர்ஸ்ல இந்த பீரியட்ல நம்ம வந்து விரதம் இருக்கணும், பெருமாளை சேவிக்கணும், பெருமாளும் தாயாரையுமே மனசுல நினைச்சுக்கணும். இது வந்து இந்த புண்ணிய காலத்துல தேவர்களுக்கு சக்தி குறையும் போது அவ வந்து பெருமாள்கிட்ட போய் முறையிடுறான், எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. அப்போ தேவர்களையும் அசுரர்களையும் கூப்பிட்டு பார்க்கடல்ல கடைஞ்சு அதுல இருந்து அமிர்தம், அந்த அமிர்தத்தை தேவர்கள் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்து, பெரிய மத்து பார்க்கடல்ல வந்து கடைறான். மேரு மலை தான் வந்து மத்து. வாசுகி பாம்பை வந்து கயிறாக்கி 2 பக்கமும், ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் கடன் கடைஞ்சு அந்த மத்து மேரு மலை எப்பெல்லாம் கீழே போறதோ அப்ப பெருமாள் வந்து அந்த மலையை தாங்கி, அதுக்கப்புறமா பார்க்கடல்ல இருந்து நிறைய விஷயங்கள் வெளியே வருது. முதல்ல வந்து விஷங்கள்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்த வந்து சிவபெருமான் குடிச்சு அதை பார்வதி வந்து தொண்டையிலே அமுக்கி நீலகண்டன் ஆகி, அதுக்கப்புறம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அந்த பார்க்கடல்ல வர ஆரம்பிச்சது. அதான் அந்த கௌஸ்துபம், அந்த மாதிரி மாணிக்கம், வைரம்லாம் வந்து மகாலட்சுமி வரா. அப்புறம் அந்த அமிர்தத்தை வந்து தேவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அசுரர்களை மாயை பண்ணி பெருமாள் வந்து மோகினி அவதாரமா எடுத்து அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு மட்டும் அந்த அமிர்தத்தை கொடுப்பார். அதுல வந்து சில அமிர்தங்கள், அமிர்த துளிகள் பூமியில சில இடங்கள்ல விழுந்ததாம். அது வந்து நம்ம வடக்குல வந்து ஹரித்வார், உஜ்ஜயினி, இந்த மாதிரி இடங்கள்லாம் அங்க துளி விழுந்ததுன்னு ஒரு நம்பிக்கை. அந்த சமயத்துல விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல அந்த சமயத்துல அங்க வந்து அங்க வேண்டுதல்கள், உபாசனைகள்லாம் நடக்கும். இதான் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்துடைய புராணம்.
இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த 9 மணி நேரமும் பெருமாளையே தியானிக்கணும். அதுக்கு விரதம் இருக்கணும். பார்க்கடல், கும்பம், அமிர்தம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஆற்றுலேயே ஒரு சின்னதாக ஒரு இந்த மாதிரி பருப்பு தேங்காய் கூடில் வெள்ளை கலரில் கல்கண்டு போட்டு பருப்பு தேங்காய் பிடிக்கலாம். இல்லை சாதாரணமாக எப்பயும் பருப்பு தேங்காய் இது பண்ணுவோம் இல்லையா, பூந்தி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு மிச்சம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதான் வந்து முறை. வந்து விஷ்ணுபதி புண்ணியகாலம். இதில் வந்து கும்ப சங்கராந்தியும் வருது. சங்கராந்திங்கிறது சூரியனுடைய நகர்வு. இப்போ கும்பத்துக்கு நுழையிறார் இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து. அதுவும் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஜெனரலாகவே என்னென்னா வெள்ளிக்கிழமை இல்லையா? ஆமாம். ஸோ கண்டிப்பாக ஆற்றுல பூஜை பண்ணுவோம். பெருமாள் தாயார் நினச்சினாக்கில் இந்த பருப்பு தேங்காய் வந்து பெருமாள் தாயார்னு தான் சொல்லுவோம் ஜென்ரலாக. ஆமாம். அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை நாள் பூஜை பண்ணிவிட்டு நம்ம எப்போ பெருமாள் நினைக்கிறது வந்து காத்தால எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு காத்தாலே பூஜை பண்ணுறது நல்லது. சீக்கிரம் வந்து கொஞ்சம் பண்ணிட்டோம்னா நல்லது, நல்லா இருக்கும். ஆமாம். சூரிய உதயத்துக்கு முன்னால் இதை பண்ணிட்டோம்னா 1:30 இருக்கு. அது நாளைக்கு தான் பண்ணலான்னு வச்சிருந்தேன். மாமா வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வேணும், இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்ன்றதுக்காக. ஸோ இன்றைக்கே போட்டு இப்போ நைட்டே அப்லோட் பண்ணிடுறேன். நாளைக்கு பிரசாதம் தனியாக வரும். ஓகே ஓகே, தேங்க்யூ. பார்க்கலாமா பிரசாதப்போ? எப்படி இது எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 1 hour நல்லா ஆறுனா தான் அப்படியே வந்துடும், தானே அப்படியே வடிக்கின்னு வந்துடும். அப்படியே எடுத்துகிட்டு வச்சுருவோம். நான் வேணா இப்போ டைம் ஆகிடுச்சு ரொம்ப. அப்புறமா வீடியோ போட்டு எடிட் பண்ணி போடணும் வரேன். இன்னும் ஏதாவது வீடியோ பண்ணும்போது எடுத்துகிட்டு நிதானமாக காமிக்கலாம். ஓகே. இந்த விஷயத்துக்காக போட்டோம். ஓகே. வந்து அப்படியே வந்துடும். அது பெருமாள்கிட்ட அப்படி எப்படியே வச்சிட்டோம்னா பெருமாள் தாயார் மாதிரி கணக்கு நமக்கு. பெருமாள் தாயார் மாதிரி. ஓகே, தேங்க்ஸ் ஜெஷன். ஓகே.